மேலும் நீங்கள் மூசாவை நோக்கி இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள். மூசாவே, நாங்கள் ஒரே வகையான உணவை கொண்டு பொறுமையாய் இருக்க முடியாது. எனவே பூமி விளைவிக்கின்ற கீரை, வெள்ளரிக்காய், கோதுமை, பூண்டு, பருப்பு, வெங்காயம் ஆகியவற்றை எங்களுக்காக உற்பத்தி செய்து தரும்படி உமது இறைவனை நீர் பிரார்த்திப்பீராக. அதற்கு மூசா கூறினார், சிறந்த பொருளுக்கு பதிலாக மட்டமான பொருள்களை நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு சென்று தங்கிவிடுங்கள். நீங்கள் கேட்பவை எல்லாம் உங்களுக்கு அங்கு கிடைக்கும். இறுதியில் அவர்களின் நிலை என்னவாயிற்று என்றால், இழிவும் தாழ்வும் வீழ்ச்சியும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டன. மேலும் அவர்கள் அல்லாவின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். இந்த விளைவு ஏன் ஏற்பட்டது என்றால், அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்து கொண்டும் நபிமார்களை நியாயமின்றி கொலை செய்து கொண்டும் இருந்தார்கள். இந்த விளைவு ஏற்பட்டதற்கு காரணம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டும் ஷரியத்தின் வரம்பை மீறிக்கொண்டும் இருந்ததுதான்.